கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதத்திலே 34ஆம் சங்கீதத்திலே அதுல முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நம்ம துதிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளாய் பேச வேண்டும். நம்ம மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது, நம்முடைய உறவினர்களிடத்துல, சொந்த பந்தங்களிடத்துல, நம்முடைய கூட இருக்கிறவர்களிடத்துல நம்ம பேசும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகத்தை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, எப்பொழுதும் அவருடைய துதி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். பாருங்க, ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே பெரியவர்களா இருக்கலாம். ஆனால் பேசுகிற வார்த்தை பாருங்க, அடுத்தவர்களை குறை பேசிக்கொண்டு அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தை தான் நம்முடைய வாயில வருகிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் எக்காலத்திலையும், கர்த்தர் நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும்னு சொல்றார். ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினியை கடக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் நம்மளை என்ன செய்யாது, குறையப்படாது. நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. அதே போல கர்த்தரை நம்ம எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நான் உன்னோடு இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.